இப்போ இது வந்து நம்ம கடலைக்கு வாய்க்கால் போட்டாச்சு. இப்போ இவங்ககிட்ட பார் போடுறது இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் என்ன பண்ணோன்னா இடையில நம்ம எடுத்து கட்டணும். ஸோ ஒரு ஒரு இப்போ அந்த தெரியுது, அந்த வாய்க்கால் டு இந்த வாய்க்காலுக்குள்ள இடையில வந்து ஒரு 5 பாத்தி வரும். 5 கூட வராது, ஏன்னா இந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் அழகாக ஒரு பெரிய பெரிய கரையாக போடலாம். இப்போ நம்ம இங்கே இருக்குது வாய்க்கால், இங்கே இருக்கா. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு கரை இப்படி போடணும். இப்படி போட்டோன்னா இது ஒரு பாத்தி, நான் போட்டிருப்பேன் கோடு. ஸோ இது ஒரு பாத்தி. இதே டிஸ்டன்ஸில் இன்னொரு கரை அவ்வளோதான். கரை தான் போட்டே போகிறோம். ஏன்னா நம்ம வாய்க்கால் நம்ம போடுறது தான் ரொம்ப நமக்கு கஷ்டம். ஆனால் நம்ம வாய்க்கால் போட்டாச்சு. ஸோ நம்ம கரை மட்டும்தான் போட போகிறோம். அழகாக நம்ம ஆளுகளை வச்சு இதை செஞ்சு முடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு குண்டு செஞ்சால் கூட போதும். இன்றைக்கி இந்த குண்டுனா நாளைக்கு அந்த குண்டு. ஸோ 2-3 நாள் கூட டைம் எடுத்துக்கிட்டோம். இன்னும் 4 நாள் கூட எடுத்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. இவங்கள வச்சு போடுங்க. நம்ம எல்லாத்துக்கும் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு இருந்தால் அது நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவு இவங்கள வச்சு போட பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கடலை நடவு பண்ணிடலாம். இப்போ வாய்க்கால் போடுறது தான் சிரமம். ஆனால் நம்ம வாய்க்காலே போட்டு கொடுத்தாச்சு. 1/2 மணி நேரம் ஓடி இருக்குது, வாய்க்காலே போட்டு கொடுத்தாச்சு. இனி இடையில தான் நம்ம பாறை கட்ட போகிறோம். பாறை கட்டிவிட்டு அது பாத்தி ஆயிரும். ஏன்னா இவங்ககிட்ட பார் போடுற மிஷின் இல்லைன்ட்டாங்க. நேற்று வரைக்கும் இருக்குன்னாரு, இன்றைக்கி என்னென்ன இல்லைன்ட்டாரு. ஸோ கொஞ்சம் அதை சீக்கிரம் செய்யுங்க தேவி. அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க தெரியாது அப்படின்றாங்களா என்னென்னு எனக்கு தெரில. கொஞ்சம் வேலையை சீக்கிரம் நடக்க சொல்லுங்கள்.